ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலிருந்து மதியம் வரைக்கும் நான் அன்றாடம் செய்கின்ற வேலைகளை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு விலாக. எப்பொழுதும் போல் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுத்துட்டு ஹைப்னுக்கிற பாயிண்டையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா மற்ற நாட்களை விட இந்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சீக்கிரமாகவே முழிப்பு வந்துரும்னே சொல்லலாம். அது என்னென்னே தெரில. அந்த நாள் தான் என்னமோ சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். காலையிலே பார்த்திங்கன்னா நல்ல மழை. காலையில் ஒரு 3 மணிக்கு மழை பிடிச்சது. கொஞ்ச நேரம் விட்டுருச்சு. அந்த கோலம் போடுற நேரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணியை போலலாம் மழை விட்டுருச்சு. ஒரு யோசனையிலே இருந்தேன், கோலம் போடலாமா வேணாமா அப்படின்னு யோசனையிலே இருந்தேன். சாணம்லாம் வாசலுக்கு தெளிக்கவே இல்லை. சும்மா தண்ணி மட்டும்தான் அன்றைக்கி வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் கரெக்டாக அந்த கார்த்திகை 1 எப்போ பிறக்குதோ அது எல்லா வருடங்கள்லேயும் மழை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலே கார்த்திகை மாதம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மழையாக இருக்கும். மழை இங்கே பிடிச்சிதுன்னா விடவே விடாது. காரைக்கால் மாவட்டத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மழையாக இருக்கும். அது மாதிரி தான் காலையில் மழை பிடிச்சி காலையில் சாணம் போட்டு அழகாக கோலம் போடலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரே யோசனையாக இருந்துச்சு. ஏன்னா சில்னஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சில்னஸ் அந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த குளிர் அந்த மாதிரி இருந்துச்சு ஃபீலு. ஏன்னா நம்ம ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா கடல் ஏரியா. கடல் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அந்த காற்றுலாம் அடிச்சதுன்னா அந்த வேகம் ரொம்ப இருக்கும். அந்த காற்று பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ந்த காற்றாக வரும். அதனால் எப்பொழுதும் போல் வாசலெல்லாம் அழகாக தண்ணிலாம் தெளித்து விட்டுட்டு கோலம் போட்டு விட்டுட்டு சிம்பிளாக என்னுடைய வேலைகள் தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர் கமெண்ட்ஸில் பண்ணியிருந்தாங்க, அக்கா நீங்கள் சுறுசுறுப்பாக இவ்வளோ வேலைகள்லாம் பார்க்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. எப்போதும் போல் தான் நான் எனக்கு காலையில் நேரத்தில் எழுந்துச்சு என்னுடைய வேலைகள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம வீட்டை எந்த அளவுக்கு அழகாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்கிற இடம் நல்லா இருந்தால் தான் நமக்கு ஒரு மைண்டு நல்லா தெரியும் இல்லையா. நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த வீடை கொஞ்சம் அழகாக நம்ம வச்சு பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை நிறையா நம்ம குறைச்சிக்கலாம். சில பேரெல்லாம் நினைப்பாங்க இல்லையா, எப்போ பார்த்தாலும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எப்போதுமே வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தான் தெரியும். அவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த செடிகள் வளர்க்குறது மேலே ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுல ஆர்வமாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுடைய கஷ்டத்தை அந்த வேலைகள் மூலமாக பூர்த்தி பண்ணிப்பாங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலுமே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, வீடை சுத்தமாக வச்சுட்டு இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் அந்த வேலை பார்க்குறதுலேயும் நமக்கு ஒரு மைண்டு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்கிறது பார்த்திங்கன்னா அந்த வேலை பார்த்து பார்த்து பழகி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மாற்றவே முடியாது. அது அன்றாடம் ஒரு வாழ்க்கையில் நம்மளுடைய வேலைகளோட அது கண்டினியூஸாக நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி காலையிலே கொஞ்சம் சிம்பிளான கோலம் தான் போட்டேன். ஏன்னா மழை கொஞ்சம் நாலா பக்கமும் பார்த்திங்கன்னா கிளைமேட் அவ்வளோ ஒரு அந்த இருட்டிக்கிட்டு மழை வர மாதிரி இருந்துச்சு. அதனால் சும்மா ஒரு 5 புள்ளி வச்சு எப்போதும் போல் சிம்பிளான கோலம் போடுற மாதிரி போட்டு விட்டுட்டு தண்ணி போய் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். நம்ம கோயில் எங்கள் ஊர் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கோயில் நம்ம இந்த மெயின் ரோடு நம்ம வீட்டுக்கு ஒரு 2 ஸ்டெப்பு தாண்டினோம்னா அந்த கோயில் வந்துடும். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சின்ன குளம் ஒன்று இருக்கும். அதில் அல்லி பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்கள்லாம் வச்சு மலர்கள்லாம் விடுற ஸ்டேஜில் இருக்குது. மார்கழி மாதம்லாம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியே தெரியாது குளத்துல. அவ்வளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த அள்ளி மலர்கள் மலர்ந்துருக்கும். அந்த சூரியன் உதயமாகிற நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கேயுமே போய் தண்ணிலாம் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். அடிப்பைப்பு தண்ணி தான். இப்போ தண்ணி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே இருக்கிறது. கடற்கரை மேட்டு பகுதியில் ஒரு அடிப்பைப்பு இருக்கும். இந்த தண்ணியை விட அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தண்ணி இந்த மினரல் வாட்டர்லாம் குடிப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு அந்த தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் யோசிப்பாங்க கடற்கரை ஏரியா அந்த, ஏன்னா கடல் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்டெப்புலாம் இருக்கும். ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே அவ்வளோ ஒரு ப்யூரிஃபையாக இருக்கும் தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா மினரல் வாட்டரை விட தோற்றுரும் அந்தளவுக்கு இருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா தண்ணீர்
குறைஞ்சபட்டது ஒரு 1000 லிட்டருக்கிட்டயாவது எடுப்பாங்க எல்லாருமே அந்த அடி பைப்பில். ஆனால் வந்து தண்ணி குறையாம அதில் வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு நாளைக்கு வந்து அங்கே போனேன்னா உங்களுக்கு வந்து விலாக் வந்து போடுறேன். அந்த கடற்கரை எங்கள் ஊர் கடற்கரையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் மாடிக்கு போய் செடிகள்லாம் கொஞ்சம் வந்து தண்ணிலாம் நிறைய வந்து மழை பெய்யவும் நல்லா பசுமையாக தான் இருந்துச்சு. அதனால் பூ பறிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து தூர ஆரம்பிச்சிருச்சு. அதன் பிறகு கடகடன்னு வந்து பூக்கெல்லாம் பறிச்சுட்டு கொஞ்சம் அந்த துணிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று காய போட்டிருந்தேன். அது ஃபுல்லுமே எல்லாமே வந்து மழையில் வந்து நனைஞ்சிருச்சு. அப்புறம் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை வர மாதிரிக்கே இருந்ததா, சரி அப்படியே போட்டால் எல்லாம் துணியுமே வேஸ்ட்டாக ஈரமாக போயிடும், அப்புறம் காய வைக்க சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். காலையில் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வந்து வந்திருந்தாங்க. நான் ஒரு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு துக்கம் வந்து அதனால் வந்து துக்கத்துக்கு வந்து இன்றைக்கி 16 நாள் ஆச்சு. போன 2-3 விலாகில் கூட உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் இன்றைக்கி 16ஆம் நாளுங்கிறதுனால அவங்க வந்து வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சுடுகஞ்சி தான் வந்து வச்சுருந்தேன். சுடுகஞ்சி வச்சுட்டு அப்புறம் வந்து பாப்பா தம்பிக்கெலாம் இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் இருக்கனால அவங்க வந்து இந்த மழை காலம்லாம் வந்துட்டால் சுடுகஞ்சி தான் அதிகமாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா துவையெல்லாம் வச்சு விட்டுட்டு காலை நேர வேலைகள் பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் முடிச்சு விட்டுட்டு மதியத்துக்கான சமைக்கிற வேலைகள் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீடு ஃபுல்லுமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வந்து சிக்கன் தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். சிக்கன் வச்சுட்டு கொஞ்சம் ரசமாக அப்புறம் புடலங்காய் கூட்டு வந்து பொரியல் வந்து பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் நான்வெஜ் எப்போதுமே எடுத்தோம்னா ஏதாவது ஒரு காய்கறி வந்து செஞ்சுருவேன். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் தான் வந்து அதிகமாக செய்வேன். இல்லைனா வந்து புடலங்காய் வந்து செய்கிறது. அந்த நம்ம நான்வெஜ் எடுக்கும்போது அந்த நீர் சத்து நிறைந்த காய்கறிகளோடு சேர்த்து நம்ம வந்து சாப்பிடும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த நம்ம சில பேருக்குலாம் அந்த நான்வெஜ் சாப்பிடும்போது வயிறுலாம் வலிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து தேவையற்ற கழிவுகள்லாம் நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா அந்த சிக்கனோடு சேர்த்து நம்ம இந்த தண்ணீர் காய்கள்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அது வந்து அதிகமாக வந்து அந்த சூட்டெல்லாம் வந்து குறைக்குன்னு சொல்லுவாங்க. அது இந்த முட்டைக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது தான் அந்த முட்டைக்கோஸு காய்கறிலாம். அதனால் வந்து எப்போதுமே நான்வெஜ் சமைச்சோம்னா ஏதாவது ஒரு காய்கறி வந்து முட்டைக்கோஸு இல்லைன்னா புடலங்காய் வந்து வச்சுறது. இன்றைக்கி புடலங்காய் தான் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து இன்றைக்கி சிக்கன் கொஞ்சம் மண் சட்டியில் வச்சு ரொம்ப நாளாச்சு. அதுவுமே வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரிக்கு இன்றைக்கி வச்சு விடலான்னு சொல்லிவிட்டு எப்போதும் போல் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் குழம்பு மட்டும் தான் வந்து மெயினாக வைக்கிறது. கிரேவி மாதிரிக்கு வச்சோம்னா எங்கள் அத்தை மாமாக்கெலாம் பிடிக்காது. அவங்க வந்து கொஞ்சம் இந்த குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்டா தான் அவங்க வந்து விரும்புவாங்க. என்னோடய கணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த செமி கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, நம்ம ரசம் ஊற்றி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வைக்கிறதுக்கு பிடிக்கும். ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சோம்னா நைட்டுக்கு தோசை இட்லி ஏதாவது நம்ம போட்டோம்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா குழம்பு வந்து ஊற்றிக்கிற மாதிரி தான் வந்து வச்சுருந்தேன். நான் எப்படி சிக்கன் குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோலேருந்து பார்க்கலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு பட்டை கிராம்புலாம் நல்லா தாளித்து விட்டுட்டு வெங்காயம் தேவையான அளவுக்கு, தக்காளி தேவையான அளவுக்கு, 3 பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து எண்ணெயிலே வந்து வேகிற மாதிரி நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிருவேன். மசாலா பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், அப்புறம் வந்து நான் ஆச்சி சிக்கன் மசாலா தான் வந்து எப்போதுமே எடுப்பேன். அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. ஜீரகம் தூள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைக்கிற ஜீரகம் தூள். இவ்வளவு தான் நான் வந்து மசாலா பொருட்கள் வந்து சேர்க்குறது. எப்பொழுதும் போல் தான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் அரைக்கிற ஜீரகத்தூள் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதோட போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுருவேன். கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம இந்த மசாலா பொருட்கள்லாம் எல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணியுமே நல்லா ஊற்றி விட்டுட்டு இன்றைக்கி சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ போல் தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். அதையுமே நல்லா அலசி விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா பொருட்கள்லாம் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயுமே போட்டு நல்லா வந்து ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிட்டேன். தயிர் வந்து நம்ம சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா சில பேர்லாம் இந்த சிக்கன் சமைக்கும்போது இந்த ஸ்மெல் வந்து ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் வந்து நான்வெஜ் ஸ்மெல் வந்து வரும். அது வந்து நம்ம தயிர் சேர்க்கும்போது அந்த ஸ்மெல் வந்து வராது. 2வது பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வந்து வெந்துடும். நம்ம ஒரு 2-3 டைம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம தயிர் ஊற்றி நம்ம ஆட் பண்ணி நம்ம நல்லா கிண்டி விடும்பொழுது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே சாஃப்டாக வந்து சிக்கன் வந்து வெந்துடும். அதனால தான் வந்து தயிர் எப்போதுமே நான் வந்து சேர்த்துக்கிறது. அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 1 1/4 ஸ்பூன் போல் இன்றைக்கி வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டேன்.
புதினா வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நம்ம மாடியில வந்து இருந்தது. அதையுமே நான் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி அதையும் நல்லா போட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறோம் இல்லையா? அதை கூடயும் நான் வந்து இன்றைக்கி இதை சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். அப்படி நம்ம அரைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா, டேஸ்ட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கிற மாரி வந்து ஃபீல் ஆகும். யாரெல்லாம் அந்த மாரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் புடலங்காய் கூட்டு வந்து செஞ்சு வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். அதன் கூட வந்து பார்த்திங்கன்னா, புடலங்காயும் போட்டு அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கி விடும்பொழுது பார்த்திங்கன்னா, நல்லா சீக்கிரமாக வந்து வெந்துடும். தண்ணி வந்து நம்ம வந்து புடலங்காய்க்கு எப்போதுமே அதிகமாக ஊற்றக்கூடாது. சும்மா ஒரு டம்ளர் எடுக்கிறோம்னா, அதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தான் வந்து புடலங்காய்க்கு எப்போதுமே தண்ணி ஊற்றுவேன். அதிகபட்சமாக ஊற்றும் பொழுது பார்த்திங்கன்னா, அந்த ரொம்ப வெந்துருச்சுன்னா அந்த புடலங்காய் வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதில் உள்ள சத்துக்களுமே நமக்கு வந்து கிடைக்காது. அதனால் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தண்ணீர் வந்து தேவையான அளவுக்கு வந்து விட்டுட்டு, தேங்காய் வந்து நல்லா அரைச்சி கொஞ்சமாக லைட்டாக ரொம்ப அதிகபட்சமாக தேங்காய் இல்லாமல் சும்மா வாசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் இந்த தேங்காய் வந்து நல்லா வந்து அரைச்சிக்கிட்டு, அதையுமே பால் புழிஞ்சி சிக்கன் குழம்புல வந்து ஊற்றி விட்டுட்டேன். எப்போதுமே நான் வந்து சிக்கன் குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் பால் வந்து விடுவேன். அப்படி விடும்பொழுது பார்த்திங்கன்னா, டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அந்த தேங்காய் பால் விடும்பொழுது பார்த்திங்கன்னா, நம்ம வயிற்று புண்ணுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. சில பேருக்கு வந்து கொஞ்சம் காரமாக சிக்கன் வந்து சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது வயிற்று புண் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனையை வந்து உண்டாக்கும். அப்படி இல்லாமல் நம்ம தேங்காய் பால் ஊற்றி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா, அந்த வயிற்று பிரச்சனைகள் வந்து தவிர்க்கிறது நல்லது. டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, புடலங்காய் நல்லா தண்ணிலாம் சுண்டுனதோட ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டேன். எப்போதுமே நான் வந்து தேங்காய் துருவி அதிகமாக போட மாட்டேன். முட்டை தான் வந்து உடச்சி விட்டோம். அப்படி இருக்கும்போது தம்பி, பாப்பாலாம் ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. அதில் ஒரு 2 முட்டை ஊற்றினோம்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ஒரு முட்டை தான் வீட்டில் இருந்துச்சு. நான் 2, 3 இருக்குன்னு பார்த்தேன். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு முட்டை தான் இருந்துச்சு. அதையுமே வந்து உடச்சி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்புலாம் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா, கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன். அப்படியே கையோடு வந்து பார்த்திங்கன்னா, கிச்சனையும் நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு, சிம்பிளாக எப்பொழுதும் போல் ரசம் வந்து வச்சு விட்டுட்டேன். இது வந்து பூண்டு ரசம் தான். கொஞ்சம் கடுகு போட்டு தக்காளி தேவையான அளவுக்கு நம்ம புளி கரைசல் வந்து எடுப்போம் இல்லையா? அதில் வந்து பூண்டுலாம் நல்லா தட்டி போட்டு தாளித்து விட்டோம்னா, சிம்பிளான ஒரு தக்காளி ரசம் மாதிரி தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். அப்போ தான் நான் நிறைய வீடியோக்கெல்லாம் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். தொடர்ந்து வந்து நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனோட எனக்கு வந்து எப்பொழுதுமே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வீடியோக்கெல்லாம் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து ரிப்ளை வந்து சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரியான விஷயங்கள் வந்து நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு சில நேரத்தில் அந்த டெக் சம்மந்தமான நான் வீடியோவும் போடுறேன் இல்லையா? அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது உதவும் இல்லையா? இப்போ புதுசாக சேனலை வந்து ஆரம்பிக்கிறவங்க அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்காவது உதவும் அப்படிங்கிறதுனால தான் அதையுமே நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட எப்போதுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு விலாகாக. அது வந்து உங்களுக்குமே பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஒரு சில விஷயங்கள் நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை வந்து நான் வந்து திருத்திக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் வித் ராஜின்னு சொல்லிட்டு சிஸ்டர் கூட வந்து சொல்லியிருந்தாங்க. சிஸ்டர் நீங்கள் பூஜை பண்ணும்போதெல்லாம் அந்த பூஜை வந்து காமிச்சிட்டு செய்யுங்க, நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே நான் வந்து இப்போலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இன்றைக்கி என்னோடய சமையல்லாம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பார்க்கின்ற அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தம்பிக்கும் பாப்பாவுக்குமே சாப்பாடெலாம் போட்டு விட்டுட்டு மதியம் சாப்பாடு வந்து இன்றைக்கி எளிமையான முறையில் எனக்கு பிடிச்ச மாதிரியான சமையல் வந்து செஞ்சுட்டேன். வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி. வேறொரு விலாகில் பார்க்கலாம்.